வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஹிந்தி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் அதாவது நேர்மறை வாக்கியங்கள், நெகட்டிவ் சென்டென்சஸ் எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இன்றைய வீடியோல ஹிந்தில கேள்விக்குரிய வாக்கியங்கள் எப்படி கேட்கணும், அதாவது இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹிந்தியில் எளிய நிகழ்காலத்தில் கேள்விக்குரிய வாக்கியங்கள் உருவாக்குவது எப்படி? இப்போ அந்த டாபிக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நெகட்டிவ் சென்டென்ஸ் வீடியோல ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? முதலாவது मैं क्रिकेट खेलता हूँ. நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். இதை எதிர்மறை வாக்கியமா மாற்ற சொல்லியிருந்தேன், நெகட்டிவ் சென்டென்ஸா. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம், இதனோட ஆன்சர் பாருங்க. मैं क्रिकेट नहीं खेलता हूँ. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், खेलताना விளையாடுறது இல்லையா, ஸோ அந்த வேர்ப்க்கு முன்னாடி नहीं போட்டிருக்கேன். ஓகே, ஸோ வெரி ஈஸி. मैं क्रिकेट नहीं खेलता हूँ. அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ், वह स्कूल जाती है. அவள் ஸ்கூலுக்கு செல்கிறாள். ஓகே, ஸோ இப்போ இது நெகட்டிவா எப்படி மாத்துறது, वह स्कूल नहीं जाती है. ஓகே, இந்த ஜாதிக்கு முன்னாடி வேர்ப்க்கு முன்னாடி नहीं போட்டாச்சு. ஓகே, वह स्कूल नहीं जाती है. So next, आप दूध पीते हैं. நீங்கள் பால் குடிக்கிறீர்கள். ஓகே, ஸோ இதை நெகட்டிவா எப்படி மாத்திருக்கேன், आप दूध नहीं पीते हैं. ஸோ இங்க இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, பீத்தே, இதுக்கு முன்னாடி नहीं போட்டிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவ் சென்டென்ஸை நேர்மறை வாக்கியமை நெகட்டிவா மாத்துறதுக்கு, எதிர்மறை வாக்கியமா மாத்துறதுக்கு வேர்ப் இருக்கு இல்லையா, வேர்ப்க்கு முன்னாடி நஹின்னு வார்த்தை சேர்க்கணும். நஹின்னா நாட்னு அர்த்தம், இல்லை, NOT. ஓகே, இப்போ நீங்க இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் வீடியோ பார்க்கலன்னா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். குவிக் ரிமைண்டர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டது. ஓகே, இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதனோட ஃபார்முலா, முதல்ல சப்ஜெக்ட் வரும், பொருள் வரும், அதுக்கப்புறம் வினைச்சொல் வேர்ப் வரும். வேர்பில் ஹிந்தியில் 2 பார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ப் ரூட் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வரும். ஓகே, ஸோ இங்கே 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். முதலாவது ஐ ரீட், நான் படிக்கிறேன். ஹிந்தியில் मैं पढ़ता हूँ. ஸோ मैं சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த PADH இருக்கு இல்லையா, பढ़, இது வந்து இந்த ரீட் இருக்கு இல்லையா, அதனோட வேர்ப் ரூட் ஹிந்தியில். ஸோ பढ़ வேர்ப் ரூட். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங் தா போட்டிருக்கேன், படுத்தா. ஸோ இந்த வேர்ப் எண்டிங் தானால என்ன தெரியுது, இந்த சப்ஜெக்ட் வந்து பாய். ஓகே, படுத்தா, அதுக்கப்புறம் ஹூ, ஹெல்பிங் வேர்ப் ஹூ. ஓகே, இந்த சென்டென்ஸ் ஹூல எண்ட் ஆகுது. ஸோ मैं पढ़ता हूँ, நான் படிக்கிறேன். அடுத்தது he goes. ஓகே, அவன் போகிறான். ஸோ ஹிந்தியில் वह जाता है. वह இஸ் தி சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப் ரூட் இல்லையா, ஜா. ஓகே, ஜா வந்து கோவோட வேர்ப் ரூட் ஹிந்தியில். அதுக்கப்புறம் தா போட்டிருக்கேன், ஏன்னா he இல்லையா, பாய். ஓகே, ஜாத்தா, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் है, வந்தா है வரும். ஸோ வ ஜாத்தா है. அடுத்தது we play, நாம விளையாடுகிறோம். ஓகே, ஸோ ஹிந்தியில் हम खेलते हैं. ஸோ हम சப்ஜெக்ட், KHEL खेल, खेल verb root for play. ஓகே, அதுக்கப்புறம் தே, ஹம் வந்தாவே நம்ம தே போடணும். அது பாய்ஸ் இருந்தாலும் சரி, கேர்ள் இருந்தாலும் சரி, இந்த ரூல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ கேல்தே, அதுக்கப்புறம் ஹம் வந்தா ஹேல எண்ட் ஆகணும்.
हम खेलते हैं. ஓகே, ஸோ ரிவிஷன் பண்ணாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். 2 டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு. முதலாவது எஸ் நோ கொஸ்டின். சில கேள்விகளுக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆமா இல்லை எஸ் நோன்னு பதில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது? சென்டென்ஸ் பிகினிங்ல क्या ஆட் பண்ணினா கொஸ்டின் ஆகும். ஓகே, ஸோ அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா எப்படி இருக்கும்? முதல்ல क्या போடணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb போடணும். verbல verb root plus verb ending வரும். அதுக்கப்புறம் helping verb question mark. ஓகே, ஸோ ஹிந்தியில் எஸ் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சென்டென்ஸோட பிகினிங்ல क्या ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? he goes to school. அவன் ஸ்கூலுக்கு போகிறான். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ ஹிந்தியில் वह स्कूल जाता है. ஸோ இதை கொஸ்டினாக எப்படி மாத்துறேன்? does he go to school? ஓகே, ஸோ இங்கே वह स्कूल जाता है இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் என்ன ஆட் பண்ணிட்டேன்? क्या. ஸோ क्या वह स्कूल जाता है. ஓகே, does he go to school? அடுத்த எக்ஸாம்பிள், you play cricket. நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய். ஸோ ஹிந்தியில் तुम क्रिकेट खेलते हो. பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போத்திய இன்டரோகேட்டிவா கொஸ்டினா எப்படி மாற்றிருக்கேன்? இங்கிலீஷில் டூ யூ பிளே கிரிக்கெட். ஓகே, ஸோ இங்கே तुम क्रिकेट खेलते हो. ஸோ तुम क्रिकेट खेलते हो இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி क्या ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், வி ஸ்டடி. நாம படிக்கிறோம். ஓகே, ஸோ ஹிந்தியில் ஹம் பढ़ते हैं. ஓகே, ஸோ இத்திய கொஸ்டினை எப்படி மாற்றிருக்கேன்? क्या हम पढ़ते हैं? ஓகே, டூ வி ஸ்டடி? நாம படிக்கிறோமா? ஓகே, ஸோ हम पढ़ते हैं ஸ்டார்டிங் பிகினிங்ல क्या ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரைட், இப்போ எஸ் நோ கொஸ்டின் ரூல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ். WH கொஸ்டின்ஸ்னா அந்த சென்டென்ஸில் வேர், why, when இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? முதலாவது, வேர் டஸ் ஹி கோ. அவன் எங்கே போகிறான். ஸோ ஹிந்தியில் எப்படி எழுதுறோம் பாருங்க, वह कहाँ जाता है. ஸோ இங்கே வேருக்கு கஹா போட்டிருக்கோம். ஓகே, ஸோ वह அவன், கஹா எங்கே, जाता है போகிறான். அடுத்தது, why do you cry. நீ ஏன் அழுகிறாய். ஸோ ஹிந்தியில் तुम क्यों रोते हो. तुम நீ, क्यों ஏன், रोते रोते हो அழுகிறாய். ஸோ तुम क्यों रोते हो. அடுத்தது, when do you study. நீங்கள் எப்போது படிக்கிறீர்கள். ஹிந்தியில் आप कब पढ़ते हैं. आप நீங்கள், कब எப்போது, the whenக்கு. ஓகே, पढ़ते हैं படிக்கிறீர்கள். ஸோ இந்த சென்டென்சஸில் பாருங்க, இந்த வேர், why, when இதை WH கொஷின்ஸ் இல்லையா? ஸோ இது எங்கே நான் போட்டிருக்கேன், இதோட பொசிஷன் எங்கே இருக்குது இந்த சென்டென்சஸில்? சப்ஜெக்ட் இருக்குது பாருங்க, वह அவன், கஹா ஓகே எங்கே. ஸோ தும் क्यों, தும் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் क्यों கொஷின், வாய்க்கு क्यों. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எப்போது, கப், இந்த வென்க்கு கப். ஓகே, ஸோ
ஸோ இந்த WH கொஷின்ஸ் டைப்பில் क्या வராது. ஓகேங்களா? குயிக் சம்மரி. ஸோ எஸ் நோ கொஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல क्या வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் WH கொஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் கொஷன் வேர்ட் வரும். அதாவது அந்த வென், வை, வாட் சொன்னிருந்தல அது. அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப். இங்கே வேர்ப் நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இந்த வேர்பில் உங்களுக்கு தெரியும் என்னென்னா வரணும், வேர்ப் ரூட் ப்ளஸ் வேர்ப் எண்டிங் வரணும். சரிங்களா? ஸோ ஹிந்தியில் இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 மெயின் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே இந்த 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸை இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸாக, அதாவது கொஷின் சென்டென்சஸாக மாற்றணும். ஸோ முதலாவது யூ வாட்ச் டிவி. நீ டிவி பார்க்கிறாய். ஹிந்தியில் தும் டிவி தேக்தே ஹோ. ஸோ இங்கே இந்த கொஷின் சென்டென்ஸை மாற்றுறதுக்கு क्या யூஸ் பண்ணணும் ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது யூ ட்ரிங்க் மில்க். நீ பால் குடிப்பாய். ஸோ ஹிந்தியில் தும் தூத் பீத்தே ஹோ. ஸோ இத்திய கொஷனை மாற்றுறதுக்கு क्या யூஸ் பண்ணணும். அடுத்தது he goes. ஓகே, அவன் செல்கிறான். वह जाता है. ஸோ இங்கே இது வந்து WH கொஷன். ஓகே, செகண்ட் பேட்டர்ன். இங்கே கஹா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதனோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் இதனோட கரெக்ட் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஷின் சென்டென்சஸ், அதாவது இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டெய்லி கான்வர்சேஷன் சென்டென்சஸ், அதாவது தினசரி வழக்கமான வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம்.